அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது சக மனிதனுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. இந்த ஒரு விடயத்தை இன்றைய தினம் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இலங்கையில தமிழர் பகுதியில நடைபெற்ற 2 முக்கியமான செய்திகளை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த 2 செய்திகள்ல குறிப்பாக நான் சொல்ல போகின்ற முதலாவது செய்தி தமிழர்களுடைய குறிப்பாக இந்துக்களினுடைய உணர்வுகள்ல பின்னி பிணைந்து காணப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு செய்திகளா பார்ப்போம். காணொலிக்குள்ள போவோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்துல ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க விடயத்துக்குள்ள வருவோம். இலங்கையில யாழ்ப்பாணம் என்றது ஒரு சிறப்பான ஒரு இடம். யாழ்ப்பாணத்துக்கு என்று சொல்லி நிறைய சிறப்பியல்புகள் இருக்கின்றது, சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு இந்த சிறப்பியல்புகள் நிறைய வாய்ந்த இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலேயே மிகப்பெரிய சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது நல்லூர் ஆலயம். இந்த நல்லூர் ஆலயம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு ஆலயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நல்லூர் ஆலயத்தினுடைய சிறப்புகளும் அப்படிப்பட்டவை. நல்லூர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுமே அப்படிப்பட்ட விடயங்களாகத்தான் இருக்கின்றன. நல்லூருக்கு என்று சொல்லியே நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு சைவ மக்களால் ஒரு புனித ஸ்தலமாக பார்க்கப்படுகின்ற இந்த நல்லூர் ஆலயத்திற்கு எதிராகவே ஒரு கடை ஒன்று திறக்கப்பட்டிருந்தது, ஒரு மச்சக்கடை. இந்த கடையை குறித்து முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். அவர் தெரிவித்த விடயத்தை நாங்கள் ஒரு காணொலியா அவங்களோட பகிர்ந்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமில்ல, இந்த யாழ் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்ட இந்த மச்சக்கடையை குறித்து பலரும் பலவிதமாக சோசியல் மீடியா பக்கம் பகிர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கப்பட்ட மச்சக்கடை எடுக்கப்பட்டதா என்று சொன்னா கண்டிப்பாக இல்லை. அதால இன்றைய தினம் சைவ சமய அமைப்புகளும் நல்லூர் ஆலய பக்த அடியார்களும் ஒன்று கூடி ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இன்றைய தினம் 20 மே மாதம் 2025 பிற்பகல் 4:30 மணியளவில் இந்த போராட்டம் நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவாக இருக்குது என்று சொன்னா, அந்த குறித்த மச்சக்கடையினுடைய நிறுவனர் மச்சக்கடையை ஆரம்பித்த நபருக்கு எந்த ஒரு விதத்திலுமே நட்டம் ஏற்படக்கூடாது. அதால அந்த கடையை ஒரு சைவ உணவகமா மாற்றி இல்லாட்டி இன்னும் ஒரு விடயமா மாற்றி அவருக்கு நட்டம் ஏற்படாத மாதிரி செய்யணுமே ஒழிய இந்த மச்சக்கடை இந்த இடத்திலேயே இருக்கிறதால எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வேதனையாக இருக்கின்றது, சங்கடமாகவும் இருக்கின்றது. எங்களுடைய பக்தியை கெடுக்கக்கூடிய விடயம், எங்களுடைய புனிதத்தன்மையை கெடுக்கக்கூடிய விடயமாக இந்த கடை இருக்கின்றது என்று சொல்லி அந்த போராட்டத்துல குறிப்பிடப்பட்டது. அந்த போராட்டம் ஒரு நீண்ட போராட்டமாக இருந்தது, குறிப்பிட்ட நேரம் வரைக்குமே நடைபெற்று கொண்டிருந்தது. நான் அதுல குறிப்பிட்ட முக்கியமான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. அதை தொடர்ந்து 2வது செய்தியா நான் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவாக இருக்குது என்று சொன்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றது தானே. இலங்கையில உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ல தமிழரசு கட்சிக்கு சாராயத்திற்காகத்தான் வாக்களித்தார்கள் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வெளியிட்ட கருத்து குறித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் நான் முன்னமே திகதி சொல்லி இருக்கிறேன். 20 மே மாதம் 2025 ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவாக இருக்குது என்று சொன்னா கடல் தொழில் அமைச்சர் அவர்கள் தமிழ் மக்களை தேசிய உணர்வு இல்லாதவர்கள் என்று சொல்லி இழிவுபடுத்தியதா அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் அதை தொடர்ந்து அந்த கட்சியை பற்றியுமே நிறைய விடயங்கள் அந்த அமர்வுல குறிப்பிட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. சரி உறவுகளை, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வேறொரு காணொளி உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். எங்களுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், குறிப்பாக இன்று பகிர்ந்து கொண்ட முக்கியமான விடயத்துக்கும் இதுக்குமே நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. நாளைய தினம் அதை நான் பகிர்ந்து கொள்வேன், சரியான விளக்கமா பகிர்ந்து கொள்ளணும். எங்களுடைய உணர்வுகளோட தொடர்புடைய விடயம் அது என்ற ரீதியில இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னால தெரியக்கூடிய
மரங்கள் வந்து வெட்டி கொண்டிருந்தவினா முழுமையான சத்தமாத்தான் வந்து இருந்தது. பார்த்தீங்களா சொன்னால் இங்கே வந்து மரங்கள் வெட்டி கொண்டிருந்த வினம் கயிறுகள் கட்டி தான் கூடுதலாக இழுத்த வினம். ஏனென்று சொன்னால் எங்களையும் வந்து நாங்கள் வேலை செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து இருக்குது. அதோடு வந்து எங்கள்ட வீடுமே வந்து இங்கே இருக்கின்ற ரீதியில் நாங்கள் முன்னுக்கே போய் சொல்லியிருந்தோம், நாங்கள் வீட்டில் விழாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கன்னு. சரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெட்டுறோம் என்று சொல்லிட்டு உண்மைக்குமே இன்றைக்கு நீட்டாக வெட்டி இருந்த வினம் நாளைக்கு மரவாசி இருக்குதான். சரி அதையும் பார்ப்போங்க. இன்னும் பெரிய பணிகள் என்று சொல்லி காத்தடி கேட்கறதுலாம் சரியான பயமா இருக்கும். இப்போ நேரம் 6 மணி நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். அதால இந்த வீடியோ வந்து எப்படியும் அப்லோட் ஆக 8 மணி 8:30 ஆகும். நான் எடுக்கக்கூடிய காணொளி இன்னுமே பெரிய காணொலியா இருந்தா வந்து காணொளி ஆவதற்கே வந்து சிரமப்படும். அதால ஒரு சிறிய ஒரு காணொளி போடணும். இன்றைக்கு வந்து எனக்கு இந்த விடயத்தை பற்றி நான் முன்னுமே கதைச்சிருக்கிறேன். நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இவ்வாறு நடைபெறக்கூடிய விடயத்தை பற்றி முன்னாலே கதைச்சிருக்கிறேன். அதால இதுல தொடர்ச்சியா கிடைச்ச அப்டேட் இதுன்னு சொல்லிட்டு இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைச்சேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் தெரிவிங்க. நாங்க நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.